அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கேட்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் வருகிற இன்ட்ராடே கிளாஸுங்க 26ஆம் தேதி தூங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் யார் மெசேஜ் பண்ணி கேட்டிங்களோ உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் 25 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஒரு பேட்சுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். இதே 2.5 மாதத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறோம். அடுத்த பேட்ச்சு மறுபடியும் எப்போ எடுப்பேன்னு தெரியலைங்க. எடுப்போம், ஆனால் அடுத்தடுத்து உடனுடனெல்லாம் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்து தான் அங்கே எடுப்போம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் பார்க்கலாம். 24,100 புட்டு 248 ரூபா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப்சைட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய ஐஏ 225 தான், அதுக்கு மேலே போகல. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? அப்சைடு. ஆனா இந்த ஸ்ட்ரைக்கு பாருங்க, ஏன் இங்கிருந்து திரும்புது? நான் ஒரு வேலையில வந்து திரும்பும், இங்கிருந்து வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பும், அவர் மேலே போனாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பும் சொன்னேன். தட் இஸ் மேக்ஸ். ஆனா இதுக்கு மேலே போகாத வரைக்கும் என்ன, மார்க்கெட்டை அப்சைடுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனா இங்க இருக்கிற பாட்டம்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும். இதுதான் மேக்ஸ். இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல என்ன ஏது எப்போ வரும் எதுவுமே தெரியாது. என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதா, பிரைஸ் ஆக்ஷன் மாறுதா, இல்லை நியூஸ் ஏதாவது, எதுவுமே நமக்கு தேவையில்லை. எங்க போனா எந்த விலையில வாங்கணும், பர்ஃபெக்டா நம்ம விலையில வாங்கினாதான் அது ஏறும், இல்லையா ஏறாது. எங்க என்ட்ரி, எங்க எக்ஸிட், எங்க ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி கால்குலேஷன்லேயே. அப்போ இன்னைக்கு இவரு கீழே இருக்காருன்னா மார்க்கெட் என்ன இருக்கும்? ஏறும், இறங்கி இப்படியே ட்ரை பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல அவ்வளோ அழகா ட்ரேட் பண்ணி எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் ட்ரேட்ஸ். ஆனா யூடியூப் பார்க்குறவங்க இங்க இருக்கும்போது மட்டும் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற வேல்யூல தெரியாது. அதனால இங்க வரும்போது டிசைட் பண்ணீங்கன்னா பெட்டர். எய்தர் உங்க டைரக்ஷன் அப் சைடா டவுன் சைடா உங்க டெக்னிக்கல் நீங்க எது கூட மேட்ச் பண்றீங்களோ மேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.